ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி 15 டேஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்சோட டே 9ல் இருக்கோம். டே 9ல் 90 ருபீஸ் போடணும். ஆனால் நம்ம அதை ஆல்ரெடி சேர்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் இருக்குது. நான் அதை அப்படியே பிகி பேங்க்கில் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்னையோட என்னோடய 15 டேஸ் மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆக போகுது. இன்றைக்கி வந்துட்டு நம்ம உண்டியலை வந்து நாளைக்கு ஓப்பன் பண்ணிடலாம், இல்லாட்டி இன்றைக்கி ஈவினிங் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கு இந்த 15 டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அமௌண்ட்டு நமக்கு போதாது. இன்னும் ஒரு 15 டேஸ் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணி அந்த அமௌண்ட்டும் சேர்த்தனோம்னா தான் நம்மளால் வந்து ஒரு 1/2 கிராம் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து டே 9லேயே வந்து என்னோடய சேலஞ்சஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் அடுத்த சேலஞ்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணணும். 15 டேஸ் சேலஞ்சே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து மணி பத்தாது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஏதாவது வேறு மாதிரி தான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இந்த அமௌண்ட்டை பிகி பேங்க்கில் ஆட் பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட்டு என்ன டைமில் நம்ம பிகி பேங்க்கில் ஆட் பண்ணணும், அண்ட் தென் பிகி பேங்க்கில் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ஆட் பண்ணணும், அமௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள். அந்த டைமில் நம்ம வந்து மணியை சேர்த்தனோம்னா தான் நம்மளால் வந்து சீக்கிரமாக அடிக்கடி சேர்த்திட்டே இருக்க முடியும். இல்லாட்டி நம்மளால் வந்து கரெக்டான டைமுக்கு போட முடியாது. ஸோ என்னோடய சேலஞ்ச் ஹாப்பியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். தென் அமௌண்ட்டு கையில் இருந்துச்சுன்னா நம்ம எப்பயும் செலவு பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதுக்காக வந்து சேவிங்ஸ் பண்ணி நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணும்போது நமக்கு அதுலேருந்து சின்ன விஷயமா இருந்தாலுமே நமக்கு ஹாப்பினஸ் பெருசாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறது, பால் வாங்குறது, வெஜிடபிள்ஸ் வாங்குறது, கிராசரிஸ் வாங்குறது, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு திங்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டை மிச்சப்படுத்தி அது மூலமாக நம்ம சேவ் பண்ணி நம்ம ஒரு பெரிய அமௌண்ட்டாக கையில் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட நம்மளோட டார்கெட் 15 டேஸ் டார்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு உண்டியில் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி எவ்வளோ சேர்த்துருக்கோன்னு சொல்லிவிட்டு பார்த்து கவுண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை பிகி பேங்க்லேயே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 15 டேஸோட சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு 15 டேஸ்க்கு மார்ச் 10க்குள்ளார நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். மார்ச் 10க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணால் தான் மார்ச் 10 வந்து அக்ஷய திருதி வருது. நம்ம அதில் வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த சேலஞ்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதுக்குள்ளார நம்ம வந்து 1 கிராமுக்கான அமௌண்ட்டை சேர்த்துருவோம்னு நினைக்கிறேன். சாரி, 1/2 கிராமுக்கான அமௌண்ட்டை சேர்த்துருவோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.